ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல சிம்பிளாக நம்ம இன்றைக்கி தினை அரிசி வச்சு பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, ஒரு 10 போல் ட்ரை கிரேப்ஸ் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு இதை நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் முற்றிலுமாகவே பாலில் கூட பண்ணலாம். இப்போ இதில் ஜாதிக்காய் விதையை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அரிசியெல்லாம் நல்ல குழைவாக வெந்து வரும். இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு வெல்லம், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, அப்புறமா நார்மல் சுகர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு இதையும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல குழைவாக வெந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். இது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வறுத்தெடுத்த முந்திரி எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே ஆற வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.